வணக்கம் நண்பர்களே, தமிழ் கடவுள் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பணத்தை அள்ளித்தரும் ஏஞ்சலை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி ஏஞ்சல் நம்பர் யூனிவர்சல் சைன் கருதப்படுதோ அதுபோல் பணத்துக்கான ஏஞ்சல் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க யார் என்னன்னு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தேவதையை வழிபடும்போது பணத்தை அள்ளி வாரி கொடுத்ததாக நிறையா ஃபீட்பேக் நான் கேள்விப்பட்டுருக்கேன். நிறையா கமெண்ட்ஸ் நான் போய் பார்த்துட்டு நிறைய சேனலில் பார்த்துட்டு வந்திருக்கேன். இதை ஃபீட்பேக் உண்மையிலே ஒரு சக்ஸஸாக தான் போயிட்டுருக்கு. நிறைய பேர் ஃபீட்பேக் 100% நம்பிக்கையாக தான் இருக்குது. அதனால தான் இந்த காணொலியை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம மக்கள் எல்லோரும் பயன்படணும் என்று அது ஒரு நோக்கத்தோடு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பணம்னா ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ எவ்வளோ தேவைப்படுதோ அதை மனதார நினச்சி ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காந்து மனதார நான் சொல்லும் இந்த ஏஞ்சலோட பெயரை ஒரு 3 முறை நீங்கள் சொல்லுங்கள். மனதார சொல்லணும். எவ்வளோ நினைக்கிறீங்களோ அதை பணத்தை நினச்சி அந்த தேவதையோட பெயரை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அந்த பெயரை நீங்கள் 3 முறை சொல்லணும். அந்த ஏஞ்சலோடைய பெயர் என்னன்னா நித்திகா 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 என்று 3 முறை உங்கள் மனதார கூப்பிடுங்க. அந்த தேவதையை அழைச்சி உங்கள் மனதார கூப்பிட்டு உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ, எனக்கு 20 லட்சம் பணம் தேவைப்படுகிறது, எனக்கு 20 லட்சம் பணம் தேவைப்படுகிறது, எனக்கு 20 லட்சம் பணம் தேவைப்படுகிறது என்று 3 முறை சொன்ன பிறகு அதன் பிறகு ஒரு சில வார்த்தைகளை சேர்த்து கூறுங்கள். நீங்கள் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். நான் கேட்கும் இந்த பணத்தை நீங்கள் தருவீங்க என்று நான் உங்களை முழுமையாக நம்புகிறேன். நான் உங்களை முழுமையாக நம்புகிறேன் என்று 3 முறை சொல்லிடுங்க. 3 முறை சொன்ன பிறகு உங்களோட நன்றியை, அதாவது நம்மளோட நன்றியை ஒரு 3 முறை சொல்லிடுங்க. நித்திகா தேவதை நன்றி, நித்திகா தேவதை நன்றி, நித்திகா தேவதை நன்றின்னு 3 முறை சொல்லிடுங்க. எண்ணி 1 வாரத்திலேயோ இல்லை 2 நாட்கள்லையோ இல்லை 1 மாதத்திலேயோ நீங்கள் அந்த தேவதைக்கிட்ட எவ்வளோ பணம் வேண்டி கேட்டீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக உங்கள் மனசார தினமும்னா எப்படி நான் சொல்கிறேன்னா, தினமும்னா எல்லோரும் நினைப்பாங்க எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம வேலையை பார்க்கணும். அந்த மைண்டில் தான் எல்லோரும் இருப்போம். நம்ம போய் அந்த தேவதையை பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்போம். இப்போ என்னை எடுத்துக்கிட்டாலும் நானும் ஒரு வேலை இருந்துச்சுன்னா அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். அது எல்லாருக்கும் ஒரு காமனான விஷயந்தான். நான் ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்கிறேன். அந்த நேரத்தில் நீங்கள் அந்த மந்திரத்தை பயன்படுத்துங்க. விடியற் காலை, அதாவது ஒரு 4 to 6 இந்த ரேஞ்சில் நீங்கள் அந்த தேவதையை நித்திகா தேவதையை அழைச்சி நான் சொன்ன மந்திரத்தை பூரா சொல்லி பாருங்கள். அந்த டைமும் உங்களுக்கு கிடைக்கல, எனக்கு வேலையாக இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் ஒரு பிஸியாகவே இருந்தீங்கன்னா அந்த டைமை விட்டுருங்க. இன்னொரு டைம் ஒன்று சொல்கிறேன். மாலை 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே இந்த மந்திரத்தை சொல்லி பழகுங்க. அந்த பணம் கிடைக்கிற வரைக்கும் கண்டிப்பாக சொல்லி பழகுங்க. கண்டிப்பாக அந்த தேவதை அள்ளி கொடுப்போம். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நன்றாக வாழ வேண்டும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓம் சரவணபவ. வாழ்க வளமுடன். நமது சேனலில் யாரும் புதிதாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் காணொலியில் பார்க்கலாம்.